ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக தவிர்த்து கொள்ளணும், என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக செய்யணும், மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதமாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மீனராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மீன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார், செவ்வாய் கடக ராசியில் இருக்கார், புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். மேலும் 26ஆம் தேதி புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு, சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்காரு. மேலும் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு மேலே மகரத்திற்கு செல்ல போறாரு சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு. மேலும் மீனத்தில் ராகு பகவானோ கண்ணியில் கேது பகவானோ சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர பகவான் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய 4 ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே நடக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். பார்வையாள பலன்களில் அள்ளி தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய ராசி தான் மீன ராசி. மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் அமர்றாரு. இதனால் அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்யும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட் நம்பர் சரிதானா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து கொள்வது அதை விட நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறாரு. இதனால் புதிய முதலீடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. வியாபாரத்தை விரைவு செய்ய யோகம் அமைத்து பாடுபடுவீங்க. மேலும் தொழிலுக்கு இருந்து வந்த தடைகளை சாமர்த்தியமாக சரி செய்து விடுவீங்க. செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்தில் அமர்றாரு. இதனால் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் உற்சாகம் இல்லாமல் வேலை பார்த்து மேலதிகாரிகளின் பாராட்ட பெற முடியும். மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்தில் அமர்றாரு. இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு அந்த பாக்கியமானது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தில் அமர்றாரு. இதனால் தொழிலை மாற்ற யோசனை செய்வீங்க. மேலும் கவலைகள் விலகி இல்லத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். சுக்கிர பகவான் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அமர்வதால் உங்களுக்கு வேண்டா வெறுப்பாக செய்கின்ற காரியங்களில் கூட வெற்றி பெறும் சாதனை படைப்பீங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் அமர்றாரு. இதனால் பங்கு சந்தை வியாபாரம் அமோகமான லாபத்தை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு எதிரிகளுக்கு உதவி செய்வீங்க. மேலும் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த காலகட்டத்தில் 1வது இடத்துல அமர்றாரு. இதனால் பண பற்றாக்குறை இருந்தாலுமே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். தான தர்மங்கள் செய்து மற்றவர்களின் மனதில் இடம் பிடிப்பீங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் மாமனார் வகையில் பிரச்சனை உண்டாகும். ஆத்திரமும் அவசரமும் அறிவுக்கு சத்துரு என்பதை மனதில் வைத்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. அதே போல மீன ராசியில் புரட்டாத்தி 4ஆம் பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் இருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காரு. அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. மேலும் கிரக மாற்றங்களானது 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. இதனால் உங்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும்.
விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டிய நிலைகள் வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவங்களால இருந்து வந்த மனக்கவலைகள் அனைத்தும் நீங்க போகுது. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் பூர்த்தியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க. நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாகவே விலக போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கடமைகளை சரிவர செய்வதால் நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். பலன்களும் அதனால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் போராட்டாத்தி 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையான சரக்குகள் கையிருப்பும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் ரொம்ப தேவைங்க. பயணங்களின் போது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளால் நன்மை பிறக்கும். காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி பார்ப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய நிலை வரக்கூடும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தால் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு இருக்கும். பணியாட்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் ஒன்று இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முடிவை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை கிடைக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் நலனின் அக்கறை காட்டுவீங்க. மேலும் குடும்பத்தாரோடு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்து கிரக குருவை வணங்கி வர வாழ்க்கையில் முன்னேற்றம் பிறக்கும். மேலும் மன அமைதி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மீனராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த குரு பகவானுடைய அருளானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வானது கிடைக்கும். மேலும் மீனராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாகவும் பரிகாரங்களாகவும் இந்த பதிவுகள் அனைத்துமே இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடும். அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடனே அந்த பிரச்சனையானது சரியாகிவிடும். வீடு மனை வாங்க வேண்டும் என்று நீண்ட நாளாக நினைத்து கொண்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது சாதகமான ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய கடன்கள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் வழியில் எதிர்பாராத செலவுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலை காணப்படும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்குது. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாங்க. அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் மட்டும் தகுந்தவர்களோடு ஆலோசனை கேட்டு அந்த முடிவை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலையானது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 1, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 9, சந்திராஷ்டம தினங்கள் 27 மாலை முதல் 28, 29, 30 காலை வரை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலனெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, மேலும் முக்கியமாக ஏதாவது கெடுப்பலன் நடக்க இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயத்த நீங்கள் பரிகாரங்களாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே மீனராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மீனராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீன
ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.